ராஜ்மா கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலான்னு வாங்க. நைட்டே ராஜ்மாவை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் குக்கரில் ராஜ்மா தண்ணி சால்ட் ஆட் பண்ணி லிட் போட்டு 8 விசில் விட்டுருங்க. ஒரு பேனில் வெண்ணெய் போட்டு உருகின ஒன்று பட்டை கிராம்பு ஏலக்காய் தாளிக்க போட்டு பெரிய வெங்காயம் 2 குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வணங்கின ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி 2 அரைச்சதை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு விட சமயத்தில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் போடுங்க. வேக வச்ச ராஜ்மாவை தண்ணியோடு அப்படியே ஆட் பண்ணிவிடுங்க. லிட் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டு விட்டுருங்க. சால்ட் செக் பண்ணி ஒயிட் சுகர் 2 ஸ்பூன் போட்டுருங்க. திக்கான ஒன்று கஸ்தூரி மேத்தி போட்டுருங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை போட்டுருங்க. சூப்பரான ராஜ்மா கிரேவி ரெடி. இது சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷன். அட் லாஸ்ட் கடைசியில் வெண்ணெய் கொஞ்சம் மேலே ஆட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பண்ணி பண்ணுங்கள். பாய்.